உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com. எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் பொய் செய்திகள். வணக்கம், இது tamilvoice.com செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். மீனவர்கள் விவகாரத்தில் இலங்கை இந்தியாவின் முதுகில் குத்திவிட்டதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இலங்கைக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்திற்கு முன்னதாக இலங்கை பிரதமர் பதட்டத்தை அதிகரித்துள்ளார். தமிழ் தொலைக்காட்சிக்கான பேட்டியின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களை சுடுவதற்கு இலங்கை கடற்படைக்கு உரிமை உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கம் இந்தியா தொடர்பாக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது இதுவே முதல் தடவை. இலங்கை பிரதமரின் இந்த கருத்து ராஜதந்திர பதட்டத்தை உருவாக்கலாம். இந்தியா இந்த விடயத்தை அணுகப் போகின்றது என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என அந்த பத்திரிகை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்றுள்ள புதிய அரசு தலைவர் மாற்றத்துடன் மனித உரிமைகள் விடயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக சர்வதேச நாடுகள் நம்ப வைக்கப்பட்டுள்ளனவா என அந்த நாடுகளின் அண்மைக்கால அறிக்கைகள் பார்க்கும் போது என்ன தோன்றுகின்றது? நிறைவேற்றவே போகாத வாக்குறுதிகளை தாராளமாக அள்ளி வழங்கி சிங்கள அரசு சர்வதேசத்தை தனது சதி வலையில் சிக்க வைத்துள்ளது. முன்னைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய மோசடிகளில் ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இப்போது சட்டத்திற்குட்பட்ட ஆட்சி நடைபெறுவதாக உலக நாடுகளை போலியாக நம்ப வைக்க தொடர்ந்து முயற்சிக்கப்படுகிறது. ஆனால் மறுபுறத்தில் குற்றமிழைத்தவர்கள் தண்டனையிலிருந்து விலக்களிக்கப்படுவார்களா, அரசினாலேயே பாதுகாக்கப்படுகின்றனர். தமிழர்களின் வாக்குறுதிகளால் வெற்றி பெற்ற இந்த அரசு அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தினமும் போராடி கொண்டிருக்கும் தமிழர்களுக்காக பெரிதாக என்ன செய்து விட்டது? காணாமல் போனவர்கள் பிரச்சனை, அரசியல் கைதிகள் விடுதலை, பறிக்கப்பட்ட மக்களின் நிலங்களை முழுமையாக ஒப்படைப்பது, ரகசிய வதை முகாம்கள் குறித்த விசாரணை, இப்படியே நீண்டு கொண்டே போகும் தமிழரின் அடிப்படையான பிரச்சனைகள் தீர உண்மையான கரிசனை இந்த அரசிடம் உண்டா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சீனாவினால் முன்னெடுக்கப்படும் கொழும்பு போர்ட் சிட்டி திட்டத்தை அமெரிக்காவும் இந்தியாவும் தடுத்து நிறுத்த விரும்புகின்றன. தற்போதைய அரசாங்கம் அதனை நிறைவேற்ற முயல்கிறது என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கோரி கண்டியில் இடம்பெற்ற பேரணியில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் குறிப்பிட்ட திட்டத்தை நிறுத்த முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் அதிகாரத்திற்கு கொண்டு வர முயற்சியில் மஹிந்தவுடன் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற பேரணியில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் உள்ளக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. வேறு கட்சிகள் ஏற்பாடு செய்யும் கூட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என கடந்த வாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு தீர்மானித்திருந்தது. அதற்கமைய மத்திய குழு தீர்மானங்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் கண்டி பேரணியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் பொதுமக்களின் காணியை இராணுவ தேவைக்கு சுவீகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி சுவீகரிக்கப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்போது அந்த நடவடிக்கை மீளவும் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் திருவையாறு மேற்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலேயே காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தின் 20வது பாட்டாளியின் கஜபா ரெஜிமெண்டுக்காக இந்த காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது. 5 குடும்பங்களுக்கு சொந்தமான மேற்படி காணியை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்று புலனறுவை மட்டக்களப்பு வீதி வாகனேரி பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகியதில் பெண் ஒருவர் பலியாகியுள்ளார். வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோட்டார் சைக்கிள் பாதையை விட்டு விலகியதனால் விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த கணவன் மனைவி இருவரும் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் இவ்விருவரையும் உடனடியாக வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதித்ததோடு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு மாற்றியுள்ளனர். மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் மனைவி உயிரிழந்துள்ளார். மேலும் பிரேத பரிசோதனைக்காக சடலம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். காணாமற் போனவர்களை மீட்டுத்தர கோரியும் நீதியான சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் 2வது நாளாகவும் தொடர்கின்றது. காணாமல் போனவர்களின் அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு பல அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதன்போது கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடத்தல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கலந்து கொண்டனர். இவர்களுடன் பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரனும் கலந்து கொண்டுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜுக்கு வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர நேற்றிரவு இராப்போசனம் வழங்கியுள்ளார். இந்த இராப்போசன விருந்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜுடன் இந்திய வெளியுறவு செயலாளர் எஸ் ஜெயசங்கர், இலங்கைக்கான இந்திய தூதுவர் வைகே சின்ஹா, இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஜயித் அக்பருதீன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சீகிரிய சுவரில் பெயர் எழுதிய மட்டக்களப்பைச் சேர்ந்த உதயசிறி என்ற பெண்ணுக்கு 2 வருட சிறை தண்டனையை தம்புள்ளை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் அந்த பெண்ணின் தாயார் தனது மகளை விடுவித்து தருமாறு உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே அந்த சுவரில் பலருடைய பெயர் எழுதப்பட்டிருந்த நிலையிலேயே தனது பெயரை அந்த சுவரில் அவர் எழுதியுள்ளார். எனது மகள் தெரியாமல் தான் பெயரை எழுதியதாகவும் தண்டனைக்குரியதென தெரிந்தால் எழுதியிருக்க மாட்டாள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாரும் உதவிக்கு இல்லாமல் தனிமையில் வாடுவதாக அந்த தாயார் குறிப்பிட்டுள்ளார். நோய்வாய்ப்பட்டுள்ள நிலையில் தான் இருப்பதாகவும் தனது மகள் வீடு திரும்பாவிட்டால் சாவை தவிர வேறு வழி ஏதும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டும் மீனவர்களை சுடுவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கேள்வி எழுப்புவார் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக தொலைக்காட்சியில் பேட்டியளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எல்லை தாண்டி வரும் மீனவர்களை சுடுவோம் என தெரிவித்தார். எல்லை தாண்டி வரும் மீனவர்களை சுடுவதில் எந்த மனித உரிமை மீறலும் இல்லை. இதற்கு சட்டத்தில் முறையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இது தொடர்பாக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இலங்கை பிரதமரை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து பேசுவார் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. மீறல்களில் ஈடுபட்டால் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். எனது வீட்டுக்குள் எவரேனும் அத்துமீறி பிரவேசித்தால் என்னால் சுட்டுக் கொள்ள முடியும். சட்டத்தில் அதற்கு இடமுண்டு என அவர் தெரிவித்துள்ளார். இது எங்களது கடல். யாழ்ப்பாண மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட அனுமதிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தனது ஆட்சியில் கட்சிகளை பிளவுபடுத்திய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது அதன் பலனை அனுபவிக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகர் மஞ்சுஸ்ரீ அரங்கல தெரிவித்துள்ளார். மஹிந்த அதிகாரத்தில் இருந்தபோது ஏனைய அரசியல் கட்சிகளை வளரவிடாமல் அவற்றை பிளவுபடுத்தி வந்தார். மீனவர் பிரச்சினை குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜிடம் கேள்வி எழுப்பப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சுஷ்மா சுவராஜை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது வடக்கு மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து பேசப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வடக்கு மீனவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க விரும்புவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் வடக்கு மீனவர்களை சந்தித்த போது அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஊர்காவற்துறை பிரதேசத்தில் வீடொன்றில் நபரொருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஊர்காவற்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 42 வயதுடைய ஊர்காவற்துறை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. தற்கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் ஊர்காவற்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்கூட்டி தேர்தல் நடத்தப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்தின் திருத்தங்கள் செய்யப்படாது பொது தேர்தல் நடத்தப்படுவதனை எமது கட்சி எதிர்ப்பதாக ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் தேசிய அமைப்பாளர் நிஷாந்த ஸ்ரீவர்ணசிங்க தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தின் திருத்தங்களை செய்யாது தேர்தலை நடத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவும் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தொடர்வது இந்திய செய்தி. ஒடிசா மாநிலத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில், பாகட் மாவட்டம் பட்லி கிராமத்தில் உள்ள ஷியாம் பாபா கோயிலுக்கு சென்று ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் காரில் சென்றுள்ளனர். அப்போது பிபல்முண்டா கிராமத்திற்கு அருகே மரத்தின் மீது அவர்களின் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்து வெளிநாட்டுச் செய்தி. ஐநா அமைதி காக்கும் ஆணையகத்தின் அமைப்பு குழுவில் இந்தியா 2 ஆண்டுகள் இடம்பெறும். ஐநா சபையின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருகின்றது. கடந்த 60 ஆண்டுகளில் அமைக்கப்பட்ட ஐநா சபையில் 68 தூதுக்குழுக்களில் 43 தூதுக்குழுக்களில் இந்தியா பங்கேற்றது. 1,70,000 துருப்புக்களை அனுப்பியது. இந்த நிலையில் ஐநா அமைதி காக்கும் ஆணையகத்தின் அமைப்பு குழுவில் துருப்புக்களை அனுப்பும் நாடுகளின் பிரிவின் கீழ் இந்தியா இடம் பிடித்துள்ளது. 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை அக்குழுவில் இந்தியா இடம்பெறும். அந்த குழுவில் வங்காளதேசம், எத்தியோப்பியா, நைஜீரியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் இடம்பெறுகின்றன. இத்துடன் tamilvoice.com செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இந்த செய்திகளை விரிவாக வாசிக்க tamilvoice.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். எமது அடுத்த செய்தியினை நாளை நீங்கள் கேட்கலாம். எட்டு திக்கு செய்திகளையும் ஒரே பார்வையில் தரும் தமிழ் வாய்ஸ் செய்திகள். உலக தமிழர்களின் நம்பர் 1 செய்தித்தளம் www.tamilvoice.com